ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கீரைகளை வச்சு கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க போய் கீரைகளை பறிச்சுட்டு வரலாம். இந்த கீரைக்கு பேர் நச்சுக்கொட்டை கீரை. இது வாத நீருக்கு வாய்வுக்கெல்லாம் நல்லது. அதே மாதிரி இது பருப்பு கூட வேக வச்சு சாப்பிட்டா குடல் புண்ணுலாம் ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த இலை கல்யாண முருங்கை இலை. இது பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்புறம் ப்ரெக்னென்சிக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சளிக்கும் ரொம்ப நல்லது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முருங்கைக்கீரை தான். இதில் எல்லா சத்துமே இருக்குது. முக்கியமாக இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது மணத்தக்காளி கீரை. இது வாய்ப்புண் குடற்புண் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. 4 வகை கீரை போடுறதால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எடுத்துக்கிட்டால் போதும். தேவையான பொருட்கள் 1/4 கப் பாசிப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், பெப்பர். இப்போது ஒரு மண் சட்டியில் பாத்திரத்தில் பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில் கீரை வேகிற அளவுக்கு தண்ணி, 7 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். கீரைகளில் இருக்கிற அந்த நரம்புகள்லாம் எடுத்துகிட்டு ஆஞ்சி ரெடியாக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு வெந்ததும் அரிஞ்சு வச்சுருக்கிற கீரைகளை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை டக்குன்னு வெந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் மூடி போடாமலே வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சுண்டி கீரை வெந்ததுக்கப்புறம் அதை நான் கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சிக்கலாம். இப்போது கீரையை கடைஞ்சாச்சு, தாளிச்சிடலாம். அதே மண் சட்டி இல்லைன்னா வேறு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தரிசி, பெருங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வெடித்ததும் கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கடைஞ்சி வச்சுருக்கிற கீரை கூட கொஞ்சமாக 1/2 கிளாஸ் தண்ணியை மிக்சியில் அலசி நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ இதில் மேலே நெய் ஊற்றி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாசிப்பருப்பு சேர்க்கறதால எல்லா கீரையுடைய நன்மைகளும் ஒரே பவுலில் கிடச்சிடுது நமக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.